தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளா திருவனந்தபுரம் நோக்கி செல்லும் பேருந்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இன்று மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டமானது தொழிற்சங்கங்கள் அறிவித்த நிலையில் இன்று மின்சாரத்துறை, காப்பீடு துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த 30 கோடிக்கும் மேலான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு அந்த வகையில் தமிழகத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளா மாநிலத்திற்கு பேருந்து சேவையானது பாதிப்படைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திற்கு தினசரி ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலை செய்யும் பணியாளர்கள் இங்கு தினசரி ஏராளமாக சென்று வருகின்றனர். இதற்காக 40க்கும் மேற்பட்ட பேருந்துகளானது நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது வேலை நிறுத்தம் காரணமாக கன்னியாகுமரியில் நாகர்கோவிலில் இருந்து தமிழக எல்கையான கள்ளியக்கவளை வரை மட்டுமே பேருந்து சேவையானது இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது கல்லூரி மாணவர்கள், பணியாளர்கள் ரயில் நிலையங்களை நோக்கி செல்லும் நிலையானது ஏற்பட்டு வருகிறது. தற்போது வேலை நிறுத்த பாதிப்பால் தமிழகத்திலிருந்து தினசரி கேரளா மாநிலத்திற்கு சென்று வரும் பயணிகளுக்கு மிகுந்த சிரமமாக இங்கு உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சதீஷ். துறையிலிருந்து வந்தேன். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னா திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு வந்தேன். இங்க ஸ்ட்ரைக்கு, கேரளா ஸ்ட்ரைக்குனால இங்க பஸ் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இங்கிருந்து நாகர்கோவில இருந்து களியக்காவில போய் அங்கிருந்து மாறி போற மாதிரி தான் இருக்கும். அதாவது ட்ரெயின் கிடைக்குமா கிடைக்காதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது போய் பார்த்தாதான் தெரியும்.